ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு வெளியே விளையாண்டுகிட்டு இருந்த பியூட்டி அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி புதுசா முளைச்சு வந்திருந்த ஒரு கொடியை பார்த்தது. உடனே பியூட்டி தாவி போய் அது பக்கத்துல உக்காந்துச்சு. இந்த கொடியில தர்பூசணி காய்க்குமா இல்ல வெள்ளரி பழம் காய்க்குமா? நமக்கு எதுவுமே தெரியல. எந்த கொடியா இருந்தா என்ன, நாம தண்ணி ஊத்துவோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா இந்த கொடியில எந்த காய் காய்க்கும்னு தன்னால தெரியும். இப்படி நினைச்ச பியூட்டி உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, செடிக்கு தண்ணி ஊத்துற டப்பா எங்க இருக்கு? அந்த டப்பா கொல்லை பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப எதுக்கு அந்த டப்பாவை தேடுற? அம்மா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு கொடி ஒண்ணு முளைச்சிருக்கு. அதுக்கு தண்ணி ஊத்த எனக்கு இப்ப இந்த டப்பா தேவைப்படுது. கொடியா? என்ன கொடி அது? அது என்ன கொடின்னு எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு தண்ணி ஊத்த போறேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதி பக்கம் பறந்து போச்சு. நதி பக்கம் பறந்து போன பியூட்டி அந்த டப்பா நிறைய தண்ணி எடுத்துக்கிச்சு. ஆனா தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டப்பா ரொம்ப கனமா இருந்ததால பியூட்டியால தூக்க முடியல. இந்த சமயத்துல புறா அங்க வந்தது. என்ன பியூட்டி, ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அங்கிள், இந்த டப்பாவை என்னால தூக்கிக்கிட்டு போக முடியல. அதனாலதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி வா, இந்த டப்பாவை நான் தூக்கிக்கிட்டு வந்து உங்க வீட்டுல கொடுக்கறேன். இப்படி சொன்ன புறா அந்த டப்பாவை தூக்கிட்டு பறந்து போங்க பியூட்டியும் அது பின்னாலேயே பறந்து போச்சு. கொடி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே பியூட்டி அந்த டப்பாவில இருந்த தண்ணிய அந்த கொடிக்கு ஊத்துச்சு. அங்கிள், இந்த கொடியில என்ன காய் காய்க்கணும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல பியூட்டி, இந்த கொடியை நான் இப்பதான் பாக்குறேன். இதுல என்ன காய் காய்க்கும்னு எனக்கு தெரியல. இப்படி சொன்ன புறா பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. புறா இப்படி போனதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட அம்மாவுக்கு குரல் கொடுத்துச்சு. அம்மா, இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பியூட்டியோட குரலை கேட்டு வீட்டை விட்டு வெளியில வந்த சோனா குருவி பிறகு அந்த கொடி இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. இப்படி அந்த இடத்துக்கு வந்த சோனா குருவி அந்த கொடியை பார்த்துச்சு. பியூட்டி, நீ சொன்ன கொடி இதானா? இந்த செடிக்கு தண்ணீர் ஊத்துதான் நீ இந்த டப்பாவை எடுத்துட்டு வந்தியா? ஆமாம்மா, இந்த கொடிதான். ஆமா, இதுல என்ன காய் காய்க்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாத பியூட்டி, நான் இந்த கொடியை முதலா இப்பதான் பாக்குறேன். பிறகு மறுநாள் பியூட்டி அந்த கொடிக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்கும்போது ரீட்டா கிளி அங்க வந்துச்சு. பியூட்டி, நீ மட்டும் தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்டி, இந்த கொடி இப்பதான் புதுசா முளைச்சி வந்திருக்கு. இந்த கொடி எந்த காய்கறி கொடின்னு உங்களுக்கு தெரியுமா? பியூட்டி, நான் இந்த கொடி இப்பதான் முதலா பாக்குறேன். இது எதுக்கான கொடின்னு எனக்கு தெரியல. என்ன இது? இந்த கொடியை பாக்குறவங்க எல்லாருமே இப்படி சொல்றாங்க. அப்பன்னா இந்த கொடியை பத்தி தெரிஞ்சவங்க நம்ம காட்டுல யாருமே இல்லையா? இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் தண்ணீர் எடுக்க பியூட்டி நதிக்கு போனாக்க அங்க ஜக்குவை பார்த்தது. பியூட்டி, இந்த டப்பாவில தண்ணி எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ண போற? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொடி ஒண்ணு இருக்கு. இந்த டப்பாவுல தண்ணி எடுத்துக்கிட்டு போய் அந்த கொடிக்கு ஊத்துவேன். அப்படியா? செடி கொடிகளை வளர்க்கறதுல எனக்கும் ஆர்வம் இருக்கு. நானும் உனக்கு உதவி பண்றேன். அப்படியா? அப்படின்னா இந்த டப்பாவை தூக்கிக்கிட்டு வா. இந்த டப்பாவை தூக்கிக்கிட்டு போக எனக்கு கஷ்டமா இருக்கு. பியூட்டி இப்படி சொன்ன உடனே ஜக்கு பிறகு அந்த டப்பாவை துப்பிட்டு பறந்து போக பியூட்டி அவன் பின்னாலேயே கொச்சி. இப்படி பறந்து போன இவங்க அந்த கொடி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. பியூட்டி எடுத்துட்டு வந்த தண்ணிய அந்த கொடிக்கு ஊத்த ஆரம்பிச்சது. பியூட்டி, இது என்ன கொடி? இது என்ன கொடின்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த காட்டுல உள்ள யாருக்குமே தெரியல. பியூட்டி, இந்த கொடி என்னன்னு கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல பெரிய காய்கறி தோட்டம் இருக்கு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட வீட்டுக்கு போன ஜக்கு தன்னோட அம்மா கிட்ட அந்த கொடிய பத்தி பேச ஆரம்பிச்சான். அம்மா, என் கூட கொஞ்சம் பியூட்டி வீடு வரைக்கும் வரீங்களா? போகலாமே. ஆமா, எதுக்காக என்ன அங்க கூப்பிடுற? அம்மா, பியூட்டி வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு கொடி ஒண்ணு முளைச்சிருக்கு. அது என்ன கொடி, அதுல என்ன காய் காய்க்கும், இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியல. டேய் ஜக்கு, எல்லா கொடியிலும் காய் காய்க்கும்னு சொல்ல முடியாது. சில கொடிகள் காடு மாதிரி வளர்ந்துகிட்டே போகும், ஆனா எந்த காயும் காய்க்காது. அப்படின்னா அந்த கொடியில காய் காய்க்குமா காய்க்காதா? டேய் ஜக்கு, அத நான் நேரா வந்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்.
பிறகு அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இந்த கொடியை பத்தியே பேசிக்கிட்டு இருந்த ஜக்குவும் கோரிக்காவும் அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் விழிச்ச பியூட்டி அந்த கொடி இருக்கிற இடத்துக்கு பறந்து வந்துச்சு. பியூட்டி இப்படி அங்க வந்து பார்த்தப்ப அந்த கொடியில வெள்ளை கலர்ல சின்ன சின்னதா பூ பூத்திருந்தது. அதை பார்த்து பியூட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சமயத்துல ஜக்குவும் அவங்க அம்மாவை கூட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அந்த கொடியை பார்த்த உடனே கோரிக்காவதுக்கு அது என்ன கொடின்னு தெரிஞ்சிருச்சு. டேய் ஜக்கு, இது பட்டாணி கொடி, இதுல பட்டாணி காய்க்கும். அம்மா, அந்த பட்டாணியை வச்சு என்ன பண்ணுவாங்க? டேய் ஜக்கு, அந்த பட்டாணியை நம்ம சமைச்சு சாப்பிடலாம், ரொம்ப ருசியா இருக்கும். கோரி ஆண்டி, இந்த பட்டாணியை நம்ம சாப்பிடலாம்னு நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜக்கு, இப்பவே வா, நாம நதிக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம். அப்பதான் இந்த கொடி சீக்கிரமா நமக்கு பட்டாணி கொடுக்கும். பிறகு தண்ணீர் ஊத்துற டப்பாவை எடுத்துக்கிட்டு பியூட்டியும் ஜக்கும் நதிக்கரைக்கு பறந்து போனாங்க. அந்த டப்பாவில தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த கொடிக்கு ஊத்த ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி அடுத்து வந்த நாட்கள்லயும் பியூட்டியும் ஜக்குவும் அந்த கொடியை ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அந்த செடியில பூத்திருந்த பூக்கள் எல்லாம் பட்டாணியா மாறி இருந்தது. அந்த பட்டாணி எல்லாம் பாக்குறதுக்கு பச்சை கலர்ல ரொம்பவும் அழகா இருந்தது. அந்த சமயத்துல கோரிக்காவும் ஜக்குவும் அந்த கொடியை பார்க்க வந்தாங்க. பியூட்டி, இந்த கொடியில இருக்கிற பட்டாணி இப்ப சமைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. சீக்கிரமா ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வா, இத பறிச்சுக்கிட்டு போய் பட்டாணி சாதம் செய்வோம். இப்படி சொன்ன உடனே பியூட்டி கூடை எடுக்க வீட்டுக்கு போச்சு. அம்மா, நம்ம கொடியில பட்டாணி காய்ச்சிருக்கு. அதை பறிச்சுக்கிட்டு வந்து கோரி ஆண்டி பட்டாணி சாதம் செய்ய போறதா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பொண்ணு இந்த பட்டாணி கொடியை வளர்க்கறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கா. அவளோட உழைப்புக்கான பலன் இன்னைக்கு கிடைக்க போகுது. பிறகு ஒரு கூடை எடுத்துக்கிட்டு பியூட்டியும் சோனா குருவியும் கொடி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஜக்கும் பியூட்டியும் சேர்ந்து அந்த பட்டாணியை பறிச்சு கூடையில போட்டாங்க. இப்படி பறிச்ச அந்த பட்டாணியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கோரிக்காவன் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே கோரிக்காவன் அடுப்பை பத்த வச்சு பட்டாணி சாதம் தயார் பண்ண ஆரம்பிச்சது. கோரியக்கா, இந்த பட்டாணி சாதம் நல்ல சுவையா இருக்குமா? பட்டாணி சாதம் சூப்பரா இருக்கும். அது கூட உருளைக்கிழங்க வறுத்து வச்சு சாப்பிட்டா அடாடா, அந்த டேஸ்டே தனி. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காவும் பட்டாணி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தயார் பண்ணிடுச்சு. பியூட்டி, ஜக்கு, நீங்க 2 பேரும் போய் புறாவையும் ரீட்டாக்கிளியும் அழைச்சிக்கிட்டு வாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரீட்டா கிளியும் புறாவும் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. பிறகு ரொம்பவும் சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டாணி சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாவிக்காவும் அந்த காட்டுக்காப்பதான் புதுசா வந்திருந்தது. சாவிக்காகத்துக்கு கூடும் கட்ட தெரியாது, மரக்கட்டைகளை வச்சு வீடும் கட்ட தெரியாது. எல்லா காட்டுலயும் கிடைக்கிற மாதிரி இந்த காட்டுலயும் நமக்கு ஒரு ஏமாந்த பறவை சீக்கிரமா கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் கிடைக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு நாம சீக்கிரமா அடுத்த காட்டுக்கு போகலாம். சாவிக்காக இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ராக்கி கிளி அந்த பக்கம் வந்தது. ராக்கி கிளிய பார்த்த சாவிக்காகவும் அதை நிறுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சது. கிளி, நீ பார்க்க ரொம்பவும் அழகா இருக்க. உன்னோட சிகப்பு கலர் அழகு கவர்ச்சியா இருக்கு. உண்மையாவா சொல்ற? நான் அவ்வளவு அழகா இருக்கனா? இந்த காட்டுலயே நீ தான் அழகா இருக்க. உன்ன மாதிரி ஒரு அழகான பறவைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியா? நீ சொல்றதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்க? நான் ரொம்ப தூரத்துல உள்ள காட்டுல இருந்து இங்க வந்திருக்கேன். தங்கறதுக்கு எனக்கு கூடு இல்ல, வீடும் இல்ல. உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியுமா? சாவிக்காக இப்படி கேட்ட உடனே ராக்கி கிளி யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த காகம் நம்மள வேலை வாங்கறதுக்கு தான் நாம அழகா இருக்கோம்னு ஐஸ் வச்சிருக்கோம் போல இருக்கு. இந்த காகம் விரிக்கிற வலையில நாம விழுந்துடக்கூடாது. இங்க பாரு காகமே, எனக்கு கூடு கட்டுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ நேரமே கிடையாது. நான் ரொம்ப பிஸி. இப்படி சொன்ன ராக்கி கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுஜி, சீக்கிரம் எழுந்திருங்க. வீட்டு கூரையை இன்னைக்கு சரி பண்ணணும்னு சொன்னது ஞாபகம் இல்லையா? கூரையில உள்ள ஓட்ட வழியா வெயில் வீட்டுக்குள்ள வருது. சீக்கிரமா எழுந்திருச்சு காட்டுக்குள்ள போய் மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வாங்க. வேலை வேலை வேலை, எப்ப பாரு எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை ரெடியா வச்சிருக்க. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு மரக்கட்டைகளை எடுத்துட்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போச்சு.
வாழ்க்கையே ஒரே வெறுப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் கோரி நமக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அன்பு, சந்தோஷம், அமைதி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பதான் கிடைக்க போகுதோ. இந்த மாதிரி தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு பறந்து போன காலுக்காகத்தை சாவிக்காக பார்த்தது. இந்த காகத்தை பார்த்தா லூசு மாதிரி இருக்கு. நாம விரிக்கிற வலையில இந்த காகம் கண்டிப்பா மாட்டிக்கும். என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சாவிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக சாவிக்காகத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தது. சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அதை சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு அழகான ஆண்காகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. காலுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துச்சு. ஆமா, நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? என்கிட்ட தானே பேசுறீங்க, இல்ல வேற யார்கிட்டயாவது பேசுறீங்களா? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை தான் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். என் பேரு சாவி. உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும். நீங்க அவசியம் என்னோட பேரை தெரிஞ்சுக்கணும். என்னோட பேரு காலு. ஆமா, இந்த காட்டுல நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீங்க எங்க இருந்து வரீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? காலுஜி, நான் அதையெல்லாம் அப்புறம் சொல்றேன். எனக்கு இப்ப உடனடியா நான் குடியிருக்க எனக்கு ஒரு வீடு வேணும். இந்த விஷயத்துல உங்களால எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா உதவி செய்யறேன். நீங்க குடியிருக்க அழகான ஒரு வீட்டை கட்டித்தரேன். நான் கட்டுற வீடு அழகாவும் ரொம்ப வலிமையாவும் இருக்கும். அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுவோம். வீடு கட்டுற விஷயத்துல நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு வேலை கொடுத்து நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்க ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க. ஆமா, வீடு கட்ட தேவையான மரக்கட்டையெல்லாம் எங்க இருக்கு? மரக்கட்டைகளா? அப்படி என்கிட்ட எதுவும் இல்ல. என்கிட்ட மரக்கட்டைகள் இல்லைன்னா நீங்க எனக்கு வீடு கட்டி தர மாட்டீங்களா? யார் சொன்னது அப்படி? நீங்க கவலைப்படாதீங்க. இப்பவே காட்டுக்குள்ள போய் மரக்கட்டைகளை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காக உடனே மரக்கட்டைகளை வெட்டி எடுக்கிறதுக்காக ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. காட்டுக்குள்ள போன காலுக்காக அங்க இருந்த ஒரு மரத்தை வேக வேகமா வெட்ட ஆரம்பிச்சது. இதே சமயம் காலுக்காகத்தோட மனைவி கோரி வீட்டுக்குரிய சரி செய்ய கொஞ்சம் மரக்கட்டைகளை எடுக்க போன காலுக்காகத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தது. காலண்ணா, இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. உங்களோட வீட்டுக்குரிய சரி பண்ண தானே இப்ப நீங்க மரக்கட்டைகளை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சோனா, ஆமா. இப்பெல்லாம் எனக்கு நிறைய பொறுப்பு வந்துருச்சு. கோரி என்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் இன்னைக்கு வீட்டு கூரையை சரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். காலுக்காக சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்ட சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு மரக்கட்டைகளை தூக்கிக்கிட்டு சாவிக்காகத்துக்கிட்ட பறந்து போன காலுக்காக அங்க ஒரு புது வீட்டை கட்ட ஆரம்பிச்சது. சோனா, காலுஜி எங்கேயாவது பாத்தியா? காலையில வீட்டுக்குறைய சரி பண்றதுக்காக மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போனாரு. இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. கோரி அக்கா, காலண்ணா காட்டுக்குள்ள ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கத பார்த்தேன். மரக்கட்டைகளை வெட்டி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு. ஆனா அதே சமயம் காலுக்காக வேர்க்க விறுவிறுக்க சாவிக்காகத்துக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தது. சாவி, இன்னைக்கு என்னால இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது. வீட்டு கூரையை நாளைக்கு செஞ்சு முடிச்சிடுறேன். காலுஜி, உங்ககிட்ட அழகு மட்டும் இல்ல, சுறுசுறுப்பு நிறைய இருக்கு. நீங்க நாளைக்குள்ள வீடு கட்டி முடிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க சாவி. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த வீட்டை முழுசா கட்டி முடிச்சு சாவியை உங்க கையில கொடுத்துடுவேன். காலுஜி, மறக்காம நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துருங்க. சாவி இப்படி சொன்னதோ காலுக்காக ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, நீங்க காட்டுக்குள்ள மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சோனா குருவி சொல்லுச்சு. நீங்க என்னடானா வெறுங்கைய வீசிக்கிட்டு வரீங்க? கோரி, மரத்தை வெட்டினது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புற சமயத்துல புல்புல் பறவை வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. அதோட வீட்டு கூரை நேத்து ராத்திரி வீசின காத்துல பறந்து போயிடுச்சான். உடனே சரி பண்ணலன்னா அதோட 2 குழந்தைகளும் குளிர்ல விரைச்சி போய் செத்துடுவாங்கன்னு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. அதோட கண்ணீரை பார்த்து கரைஞ்சி போன நீங்க உடனே வச்சிருந்த மரக்கட்டைகளை எல்லாம் தூக்கி அதுகிட்ட கொடுத்துட்டீங்க. அதுதானே நடந்துச்சு? கோரி, நேர்ல இருந்து பார்த்த மாதிரி ரொம்பவும் கரெக்டா சொல்ற. அதனால நீ கவலைப்படாத. நாளைக்கு நான் எப்படியாவது மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்குறையே சரி பண்ணிடுறேன். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, நீங்க கட்டின இந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை.
தயவு செய்து நீ இப்படி சொல்லாத. நான் இந்த வீட்டை கட்ட எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க கஷ்டப்பட்டு கட்டினீங்களோ சந்தோஷமா கட்டினீங்களோ எனக்கு இந்த வீடு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. சாவி, நீ இப்படி சொல்லக்கூடாது. வா சாவி, வா, இந்த வீட்டுக்குள்ள வா. இது உனக்காக கட்டின வீடு. இந்த வீட்டுக்குள்ள வா சாவி, இந்த வீட்டுக்குள்ள வா. வா சாவி, வா, இது உனக்காக கட்டின வீடு. வா சாவி, வா, இது உனக்காக கட்டின புது வீடு. காலுக்காகன் தூக்கத்துல இப்படி கத்துனதால கண்மிழிச்ச கோரிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே பக்கத்துல இருந்த குச்சை எடுத்து காலுக்காகத்தை 2 அடி போட்டுது. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. வீட்டு கூரையை சரி பண்ணவே இன்னும் மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வரல. இந்த லட்சணத்துல புது வீடு கட்டியிருக்கேன், உள்ளவான்னு யாரையோ கூப்பிடுறீங்க. சரி சரி, விடிஞ்சிடுச்சு. சீக்கிரமா போய் மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு கூரையை சரி பண்ணுங்க. நாம கண்டதெல்லாம் கனவா? அப்படின்னா நான் இன்னும் என்னோட சாவிக்காக வீட்டை கட்டி முடிக்கலையா? ஐயோ, மணி ஆயிடுச்சு, சீக்கிரமா போகணும். இப்படி நினைச்ச காலுக்காகம் உடனே வீட்டை விட்டு அவசரமா பறந்து போச்சு. காலுக்காகம் இப்படி அங்க போனப்ப சாவிக்காக அங்க ஏற்கனவே வந்து காத்துக்கிட்டு இருந்தது. என்ன காலேஜி இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக காத்திருக்கேன் தெரியுமா? நான் சீக்கிரமா வந்திருப்பேன். இருந்தாலும் நீங்க என்னோட கனவுல வந்து என்ன தூங்கவே விடல. அதனாலதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. போங்க காலேஜி, என்ன நீங்க கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். சீக்கிரமா வீட்டை கட்டி முடிங்க. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். பிறகு காலுக்காக மறுபடியும் காட்டுக்குள்ள போய் வீடு கட்ட தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தது. அப்புறம் எடுத்துட்டு வந்த பொருட்களை வச்சு சீக்கிரமா வீட்டை கட்ட ஆரம்பிச்சது. அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால காலுக்காகத்துக்கு வேர்த்து ஊத்துச்சு. ஆனா காலுக்காக அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. காலுக்காக சாவிக்காகத்துக்காக ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிருந்தது. அதை பார்த்த சாவிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டது. காலுஜி, வீடு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இப்படி ஒரு அழகான வீட்டை கட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாவி, ஏன் வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்க? இது நம்மளோட வீடு. வா, நாம வீட்டுக்குள்ள போவோம். இல்ல காலுஜி, இப்ப நேரம் சரியில்லை. இந்த நேரத்துல நாம 2 பேரும் வீட்டுக்குள்ள போனா நமக்குள்ள சண்டை வந்துடும். அதனால நாளைக்கு காலையில நாம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள போகலாம். சாவி, நீ சொன்னா அது சரியாதான் இருக்கும். சரி, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன காலேஜி, இன்னைக்கு வெறுங்கையோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு வெட்டின மரக்கட்டையை யாருக்கு இலவசமா கொடுத்தீங்க? கோரி, இன்னைக்கு வெட்டின மரக்கட்டைகள் என்கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் நான் மரத்தை வெட்டி முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த இருட்டுல நான் தனியா பறந்து வர்றதே கஷ்டமான விஷயம். இதுல அந்த மரக்கட்டைகளை என்னால எப்படி தூக்கிக்கிட்டு வர முடியும்? வெட்டின கட்டைகளை எல்லாம் கட்டா கட்டி ஒரு இடத்துல வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில எடுத்துக்கிட்டு வந்து நம்ம கூரையை கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். அன்னைக்கு ராத்திரி பூரா காலுக்காக தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருந்தது. எப்பவும் சீக்கிரமா பொழுது விடிஞ்சிரும். இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரமாகியும் இன்னும் பொழுது விடியாம இருக்கு. பிறகு ஒரு வழியா மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுக்காக அவசரமா பறந்து அந்த புது வீட்டுக்கிட்ட வந்தது. எப்பவும் அதே இடத்துல காலுக்காகத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சாவியை இன்னைக்கு காணோம். சாவி, நீ எங்க இருக்க? காலு இப்படி கத்தன சத்தத்தை கேட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஜம்ஜம் பறவை கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தது. ஆமா, நீங்க யாரு? நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள போனீங்க? நான் வீட்டுக்குள்ள போனது இருக்கட்டும், நீ யாரு? நீ எதுக்காக என் வீட்டு வாசல்ல நின்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னது, இந்த வீடு உங்க வீடா? யார் சொன்னது? யார் சொல்லணும்? இது என்னோட வீடுன்னு தான் நான் சொல்றேன். நேத்து ராத்திரியே இந்த வீட்டை ஒரு பெண் காகத்துக்கிட்ட இருந்து 20,000 ரூபாய் கொடுத்து நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். தயவு செய்து வாசல்ல நின்னு சத்தம் போடாம ஓரமா போ. சாவிக்காகத்துக்கிட்ட நாம ஏமாந்துட்டோங்கிற விஷயம் காலுக்காகத்துக்கு எப்பதான் புரிஞ்சது. வீட்டுக்குரிய சரி பண்ண கோரிக்காவும் எத்தனையோ நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்க நாம அதை செய்யாம அறிமுகமே இல்லாத ஒரு காகத்துக்காக இப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு காலுக்காகத்துக்கு இப்பதான் புரிஞ்சது. மறுபடியும் வீட்டுக்கு வெறும் கையோட வந்த காலுக்காகத்தை பார்த்துட்டு கோரிக்காகம் இப்படி கேட்டது. என்ன காலுஜி, இன்னைக்கு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இல்ல கோரி, இல்ல. இன்னைக்கு நான் வெறுங்கையோட வரல. என் கையில எதுவும் இல்லாட்டியும் என்னோட புத்தியில நிறைய பாடம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல காலுக்காக தன்னோட மனைவிக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் உண்மையிலேயே உழைக்க ஆரம்பிச்சது.